என்ன சொல்லுதா அவ? என்னாச்சா? அவளுக்கு ஒண்ணும் இல்லல்ல? என்னல ஆச்சு? பலமா அடிபட்டிருக்கு போல இருக்குடா. டாக்டர் இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏடி, அப்படின்னா என்னடி? அம்மா வேணாம்மா, சொன்னா நீ பயந்துருவ. நீ தைரியமா இரு, அதெல்லாம் பாத்துக்கலாமா. எங்கல அவ? வந்ததுல இருந்து கண்ணை கூட காட்டாம இருக்காவ. ஸ்கேன் எடுக்கறாங்கடா. நானே இன்னும் அவளை பார்க்கல. அவ வரட்டும், ஸ்கேன் ரிப்போர்ட்டும் வரட்டும், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். ஏதா பாக்கியா? என் பிள்ளைக்கு என்னமா ஆச்சு? என்னாச்சு? என்னன்னு சொல்லுவேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்க. எஸ்கே காப்பாத்திடலாம்ல? அவ குழந்தைய காப்பாத்திடலாம்ல? நிச்சயமா காப்பாத்திடலாம். யாரு கைவிட்டாலும் நான் போராடி காப்பாத்திடுவேன். நீ நம்பிக்கையோட இரு. ஏம்ல, இந்த நிமிஷம் நீ தாம்ல எங்களுக்கு கடவுள். அவளை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துடல. மேடம், ஒரு டீ ஆச்சு குடிக்கலாம்ல? வேணாங்க. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுற அப்ப டீ குடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. இன்னும் அவரு பிஸியா தான் இருக்காரா? ஆமா மேடம், இன்னைக்குன்னு பார்த்து நிறைய வேலை போல. சார் சார் ஐயோ, வெளியே புறப்பட்டாரு. எங்கம்மா போறாரு? அட ஒண்ணு இல்லம்மா, மணி 1:30 ஆயிடுச்சுல, அதான் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போறாருமா. அப்படியா? எப்பமா திரும்பி வருவாரு? அது 4 மணிக்குள்ள வந்துருவாருமா. அம்மா, இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க? பார்த்தாதான் தெரியும், போய் பார்க்கறேன். ஏடி பரணி, என்னடி என்னாச்சு? என் மருமக கண்ணு முடிச்சிட்டாளா? அவசரப்படாதம்மா. பாண்டி, டாக்டர் அவர்தான் பேஷண்டோட ஹஸ்பண்ட். சார், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறோம். ஒரு ஃபார்ம்ல நீங்க சைன் பண்ணனும். கையெழுத்தா? நானா? என்னது? 2 உசுருமே கொஞ்சம் ஆபத்தான நிலைமையில தான் இருக்கு. நடக்க போறது சிக்கலான ட்ரீட்மெண்ட். ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியுங்கிற நிலைமை வந்தா அதுக்காக தான் கையெழுத்து கேட்கிறோம். இது வழக்கமான ப்ராசஸ் தான்டா. நீ தைரியமா சைன் பண்ணு, நான் இருக்கேன்ல, நீ பயப்படாத. டாக்டர்மா, என் தங்கச்சி உசுரோட மீட்டு கொடுத்துருங்கம்மா. டாக்டர், இது என் குடும்பத்தோட முதல் வாரிசு. எப்படியாவது தாயும் பிள்ளையை காப்பாத்திருங்க. ஐயோ முருகா, என்னையா இது சோதனை? நாங்க பாத்துக்கிறோம் மிஸ்டர் முத்துப்பாண்டி. நீங்க சைன் பண்றீங்களா? நர்ஸ், டாக்டர், சைன் வாங்க. நாங்க சார். பாண்டி, உண்மையிலேயே அவன் நிலைமை ரொம்ப சீரியஸ் தான்டா. டாக்டர்ஸ் கூட இருக்காங்க, கூட நானும் இருக்கேன். நல்லதே நடக்கும் நம்பு. நீ தைரியமா இரு. டேய் சண்முகம், நீயும் தைரியமா இருக்கணும்டா. இவங்களுக்கெல்லாம் நீதான் ஆறுதல் சொல்லணும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். டாக்டர் வாங்க போலாம். டாக்டர்,
வரும்போதே அன்கான்ஷியஸாவா இருந்தா? இல்ல டாக்டர், இது புடிங்க. பெயின்ல இருந்தாங்க. நான் தான் மைல்டா செடேட்டிவ் கொடுத்தேன். டாக்டர், இந்த டைம்ல அதெல்லாம் தரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல ஆன்டி டோஸ் கொடுங்க. பேஷண்ட் கண் முழிச்சே ஆகணும். போங்க. ஓகே. அப்பனே முருகா, எசக்கி, 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 இங்க பாரு. கண்ணை திரடி. ஏட்டி நான் செத்துட்டேனாட்டி? ஏண்டி இப்படி பேசுற? உனக்கு ஒண்ணும் இல்ல, உன் குழந்தைக்கும் ஒண்ணும் இல்ல. உன் குழந்தைய காப்பாத்தணும்னா நீ இப்ப தூங்க கூடாது. மாமா மாமா எங்கட்டி? பாண்டி தானே, வெளியே தான் இருக்கான். உனக்காக தான் அழுதுட்டு இருக்கான். மாமா ரொம்ப பாவம்டி. குழந்தையும் தான் பாவம்டி. இதோ பாரு, உனக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறேன். அதே நேரம் நீ கீழே விழுந்தல்ல, வலி இருக்கதான் செய்யும். நீ வலிய பொறுத்துக்கோ, ஆனா தூங்க கூடாது. செய்வியா? சரி, நான் உறங்கல. நான் வலிய பொறுத்துக்கிடுது. போய் இந்த மெடிசன் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். இவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ஐயோ, நேரம் போய்கிட்டே இருக்கே. இந்த பரணி எதுவுமே சொல்லாம உள்ளேயே இருக்காளே. ஏதா நான் அந்த சாமியும் பரணியும் சரிசமா தான் நினைக்கிறேன். அந்த சாமி நம்ம பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திரும். பரணி கைவிட மாட்டாத்தா. கண்டிப்பா பரணி எசக்கியை காப்பாத்திடுவாத்தா. நீ தைரியமா இரு. நான் ஒரு கோடிக்காரி. எப்ப எனக்கு கனவு வந்துச்சோ அப்பவே நான் கிளம்பி வந்திருக்கணும். நான் தான் லேட் பண்ணிட்டேன். என்னைய சொல்லணும். ஐயோ, எல்லாமே என்னாலதான். பாக்கியா, என்னாச்சு? எசக்கி, என்னாச்சு? 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 என்னாச்சு மருமகளுக்கு? போச்சா? எல்லாமே போச்சா? ஏடி பாக்கியா, பாத்தியாடி? கடைசியில நீ கட்டு சொப்பனம் பழிச்சிடுச்ச. வயிற்று அடிபட்டுச்சாவே. ஒத்த ஓட்டு சொன்னாட்டியே. எப்படி இருக்கா மருமக? இருக்காளா போயிட்டாளா? வாய முடிக்கிட்டு சும்மா இருங்க. உள்ள என் மக எசக்கிய காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்கா. ஏன்டி உனக்கு ஏதாச்சும் இருக்காடி? உனக்கு ஏன்டி இது விபத்தடி? இப்படி பெரிய விபத்து நடந்திருக்கு. ஒரு வார்த்தை எனக்கு உடனே போன் பண்ணி சொல்லணும்னு தோணிச்சா உனக்கு? எனக்கு உடனே போன் பண்ணி சொல்லி இருக்கணும்ல. ஐயா விஷயத்தை கேள்விப்பட்டதும் அப்படியே துடிச்சு போயிட்டாரா. வீட்டுல ஒரே அழுக. கீழே உளுந்து புரண்டு தலதலையா அடிச்சுக்கிட்டு அழுதாரு. நம்ம ஐயா அப்படியே அழுததை பார்த்ததும் எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. வாரம் நடிச்சு காட்டி கொடுத்துறாது இல்லையா? எசக்கி இருக்கிற நிலைமை என்ன? அங்க என்ன பாடுபடுதோ இப்ப உங்களுக்கு போன் பண்ணாதான் முக்கியமா? முத்துப்பட்டி, அது ஓம் புள்ள இல்ல, என் பேர புள்ள. இந்த வீட்டு வாரிசு இல்லையா? இந்த விஷயம் உடனே எனக்கு தெரியாண்டாமா? பாண்டி, உன் அப்பங்கிட்ட சொல்லி வை, தேவையில்லாம இங்க வந்து விஷயத்தை திசை திருப்ப வேண்டாண்டு. மீறி ஏதாச்சும் செஞ்சாரு செவுல பிஞ்சிரும் ஜாக்கிரதை. நான் நெஞ்சு பிஞ்சு போய் வந்திருக்கேன் நானு. பத்தியா பத்தியா உன் மருமகன் எப்படி பேசுதா? பத்தியா இன்னும் பேசிக்கிட்டு தானே இருக்கான். கைய வைக்கல.
அப்புறம் என்ன? ஏட்டி நான் ஏற்கனவே சொன்னல, பாரு அதே மாதிரி நடக்க பாரு. இந்த குடும்பத்துக்கு முத குழந்தை தங்காதுன்னு சொன்னேன், அப்படியே நடக்குது. ஆட்டவா மாமனார தேவலாம் வந்து இங்க டிராமா போட்டுனுக்காதீங்க. அங்க உள்ள போராடிட்டு இருக்கிறது என் பொண்டாட்டி. அவ நிச்சயம் என் தங்கச்சியை காப்பாத்துவா. நீ ஆசைப்பட்ட எதுவும் நடக்காது. இன்னைக்கு வாய மூடிட்டு நில்லு. இல்ல முதல்ல கிளம்பு. இந்த நேரத்துல கூட எப்படி பேசுதா பாத்தீங்களா? என்ன இது செந்தூரா முருகா ஆட்டவனே, எப்படியாவது என் பேர பிள்ளைய காப்பாத்தியா? பேபியோட பல்ஸ் கிளியரா கேக்குது டாக்டர். அப்படியா? கொடுங்க. ஆமா டாக்டர். இசக்கி இப்போ வலிக்குதாடி? இல்லடி, புள்ள. உன்னோட புள்ள எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உன் வயித்துக்குள்ள பத்திரமா இருக்கும். போதுமா? நசமாவாடி. இப்போதைக்கு உள்ள அவன் தூங்குறான், நீயும் கொஞ்ச நேரம் தூங்கு. நீ சாமி மாதிரி இல்ல. ஏ லூசு, தூங்குன்னு சொன்னா தூங்கணும். டைலாக்லாம் பேசக்கூடாது, சரியா? சரி, தூங்கு. என்னடி என்னாச்சுல? உன் வீட்டுக்காரியும் உன் புள்ளையும் பத்திரமா இருக்காங்க. 2 பேரையும் காப்பாத்தியாச்சு. போதுமா? அப்பனே முருகா. அப்பாடா. நான் சொல்லல பரணி காப்பாத்திடுவான்னு. ஏ நெசமாவாளா? 2 உசுரும் பழச்சிக்கிச்சா? நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? 2 பேரும் பத்திரமா இருக்காங்கப்பா. ஐயோ, நீங்க என் வேண்டுன தங்கமே, சாமி உங்களை கைவிடல. நம்ம குடும்பத்தோட நம்பிக்கையை நீ காப்பாத்திட்டடி, காப்பாத்திட்ட. பரணி, இப்ப நான் போய் பார்க்கலாமல? தூங்குறாடா, டிஸ்டர்ப் பண்ணாம நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா போ. எட்டி பரணி, நானும் அவளை பார்க்கணும். ஏம்லா அவ தான் தூங்குதேன்னு சொல்லிட்டாள்ல. இப்ப பாண்டி மட்டும் போய் பார்க்கட்டும். அவன் முடிச்சதுக்கு அப்புறம் நாமெல்லாம் போய் பார்க்கலாம். போடா. மாமா, மாமா, நீங்க வந்துட்டீங்களா? அப்பவே வந்துட்டேன்ல. நான் வெளியில தான் கடந்தேன். உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லைன்னு பரணி சொன்னா மாமா. நல்ல நேரத்துல தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தினா. உனக்கு ஏதாவது வலி இருக்கால? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, அப்பவே வலி போயிருச்சு. இசக்கி, என் தங்கம், என்ன பெத்தவளே, இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷம் டி. இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. அத்தை, நீ வந்தது, என்னை தூக்குனது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அத்தை. அதுக்கப்புறம் நடந்தது எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. நீ எக்ஸ்ட்ரீம் பெயின்ல மயக்கம் போட்டுட்டியா? அதான் உனக்கு தெரியல. எப்போது வீட்லயே கிடப்ப. அப்பன்னு பார்த்து உன்னை தனியா விட்டு நான் எங்கேயோ போயிட்டேன்.
அதை நினைச்சா தான் எனக்கு அழுவியா வருது. எப்போ அதான் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிப்போச்சுல, அப்புறம் என்னப்பா விடு. ஏட்டி, நான் ஸ்கூல்ல இருக்கிறப்போ சிவபாலன் ஃபோன் பண்ணா. நான் அடிச்சு பிடிச்சு ஓடி வரேன். பேசாம உனக்கு பிரசவம் ஆகிற வரைக்கும் நான் லீவ் போட்டுட்டா. ஏ ரத்னா, இந்த ஆலோசனையை வீட்ல போய் பாத்துக்கலாம். இப்ப அவளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுறே. அண்ணா, அடிபட்டதும் அண்ணா அண்ணன்னு உன் பேரு தாம்னு கூப்பிட்டேன். எம்ல நீ கூப்பிட்ட போது நான் உன் பக்கத்துல இல்லாம போயிட்டோம்ல, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ல. சரி சரி, எல்லாரும் பார்த்தாச்சுல, வெளியே போங்க. அவ இன்னும் 1 hour ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்றத பத்தி பேசணும். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ஆனந்தா, போ. மேடம், சாப்பிடாம கூட உட்காந்துருக்கீங்க. எப்ப கூப்பிடுவாங்கன்னு தெரியலையேம்மா. இன்ஸ்பெக்டர் எப்ப வருவாரு? சொல்ல முடியாது மேடம். வீட்டுக்கு தான் சாப்பிட போனாரு. ஏன் மேடம், டீ கடைக்காவது போய் ஒரு டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டு வர வேண்டியதானே? இல்லம்மா, அந்த டைம்ல கூப்பிட்டுட்டா முதல் நாள் இன்னும் சைன் கூட பண்ணல. அதான் யோசனையா இருக்கு. அம்மா இங்க வாம்மா. இந்த வர சார். சைன் பண்ணிட்டீங்களாம்மா? இன்னும் இல்ல சார். இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறதுக்காக வெயிட்டிங். நான் பேசுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. சார் என்ன சொன்னாரு? சொன்னமா, கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேணும்னே வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி தெரியுதே. ஏதோ தப்பா இருக்கு. உன்னை எங்கேயோ மேடம், அது ஓ, நீ வீரலட்சுமி இல்லையா? உன்னை யூனிஃபார்ம்ல பார்த்ததும் எனக்கு அடையாளம் தெரியல. ஆமா, நீங்க என்ன பண்ற? இன்னைக்கு ஜாயின் பண்ணணும் மேடம். இன்னும் சைன் பண்ணி ப்ராப்பரா ஜாயின் பண்ணல. ஜாயின் பண்றதுக்கு நைட்டா வருவ? இல்ல மேடம், நான் காலையிலே டியூட்டி டைம்க்கு வந்துட்டேன். இன்ஸ்பெக்டர் சார் வேலையா இருக்காரு, அதுக்காக வெயிட்டிங். வாட்? நாள் முழுக்க வெயிட் பண்ணியா? இன்ஸ்பெக்டரை கூப்பிடுங்க குரு. எஸ் மேடம். மேடம். வாட் இஸ் திஸ் ரத்னம்? முத நாள் டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்காங்க. இப்படியா நாள் முழுக்க வெயிட் பண்ண வைப்பீங்க? மேடம், 2-3 பந்தோபஸ்து வந்துருச்சு, அதான். இமிடியேட்டா அந்த பொண்ணை சைன் பண்ண வச்சு டியூட்டில ஜாயின் பண்ண வைங்க. எஸ் மேடம். வாங்க. கான்ஸ்டபிள்,
எஸ் சார். அந்த ரெக்கார்ட் நோட் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார், எடுத்துட்டு வரேன் சார். இந்தாங்க. இந்தாம்மா, இந்த இடத்துல இங்க சைன் பண்ணுமா. ஓகே சார். இந்தாயா. சார். Probationary Sub-Inspector of Veeralakshmi. Reporting on duty, sir. இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு போகலாம். எஸ் சார். பட் நாளைக்கு காலையில் 6 மணிக்கெலாம் இங்கே ஸ்டேஷனில் இருக்கணும். ஓகே? எஸ் சார். யூ கேன் கோ. ஜாயின் பண்ணிட்டேன் மேடம். தேங்க்யூ வெரி மச். ஓகே, நீ போலாம். வெரி குட் ரத்னம், அவளை கரெக்டா ட்ரீட் பண்ணிருக்கீங்க. இனி டெய்லி அவளுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் மேடம். குட், அப்படிதான் செய்யணும். எனக்கு இந்த வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு அவளே தப்பிச்சு ஓடணும். அப்படி பண்ணணும். எஸ் மேடம்.